ஹைதராபாத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்து 36 மணி நேரம் கடந்துவிட்டது. இதுவரை குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. இது பற்றிய விவரங்களை ஹைதராபாத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சொல்லுங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த குண்டுவெடிப்பு நடந்த 3வது நாளா இன்னைக்கு இருக்கு. தற்போது அந்த விசாரணை எந்த அளவுல, எந்த நிலைமையில இருக்கு மகாலிங்கம்? இதுவரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக யாரையும் கைது செய்யப்படவில்லை. அதே போல எந்த முக்கியமான தடயங்களும் இதுவரை கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவல் காவல்துறை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு மோசமான சம்பவம். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறை 20க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த பிறகும், குண்டுவெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவும் இந்த பகுதியில் இருந்து வெளியே போன தொலைபேசி அழைப்புகளை காவல்துறையினர் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இது யாரெல்லாம் சந்தேகப்படுகிறார்களோ என்ற, யாரெல்லாம் சந்தேகப்படும் நபர்களிடம் யாருக்கெல்லாம் தொலைபேசி போயிருக்கிறது, இது ஏற்கனவே திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதை காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இந்தியன் முஜாஹிதீன் இதை பண்ணியிருக்கலாம், இதற்கான கள வேலைகளை இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தையும் காவல்துறை கிளப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்தவிதமான உறுதியான தகவலையும் காவல்துறை வெளிப்படையாக சொல்லவில்லை. இது சம்பந்தமாக செய்தியாளரிடம் பேசிய இந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறை ஆணையர், இதுவரைக்கும் எங்களிடம் எந்த முக்கியமான குழுவும் இல்லை, மக்களிடமிருந்து தகவலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம், தகவல் தருபவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் இதுவரை காவல்துறையினுடைய நடவடிக்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சூழ்நிலையில் 2 தேசிய அளவிலான அமைப்புகள், அதாவது NIA மற்றும் NSG 2 அமைப்புகளும் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நேற்றைக்கு இங்கிருக்கும் மத்திய சிறையில் நேரடியாக சென்ற NIA அதிகாரிகள் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே கைதாகி சிறையில் இருப்பதாலும் விசாரணை நடத்தினார்கள். இது சம்பந்தமாக வேறு யாராவது இதே போன்ற ஒரு மோடஸ் ஆபரேண்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிறுத்தி இருக்கிறார்களா, இது போன்ற விசாரணையில் அவர்கள் இறங்கியிருந்தார்கள். மேலும் இது சம்பந்தமாக களத்தில் ஆய்வு செய்த NSG மற்றும் NIA அதிகாரிகளுக்கு 200க்கும் அதிகமான தடயங்கள் கிடைத்தன. அந்த தடயங்களை ஆய்வு செய்து அதோட முதல்கட்ட அறிக்கையை நேற்று இரவு வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கையில் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 700 கிராமுக்கும் அதிகமான அமோனியம் நைட்ரேட் அந்த குண்டில் இருந்திருக்கிறது. அதே போல இரும்பு குண்டுகள், ஆணிகள் உள்ளிட்டவை உள்ளே வைத்து அந்த குண்டு தயாரிக்கப்பட்டிருந்தது. அதிலேயே இந்த நேரத்தில் தான் வெடிக்க வேண்டும் என்ற ஒரு நேர கட்டுப்பாட்டு கருவியும் அதிலேயே இருந்தது என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்தவர்களுடைய உடலுக்குள் இந்த இரும்பு குண்டுகளும் ஆணிகளும் உள்ளே சென்றிருக்கிறது மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த காயம் ஏற்பட்டவர்களுடைய உடலிலும் இந்த ஆணிகளும் இரும்பு குண்டுகளும் இருந்திருக்கிறது. இவ்வளவு மோசமாக திட்டமிடப்பட்ட இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் விசாரணை என்பது மிகவும் சுணக்கமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த பகுதியில் எந்தவித கண்காணிப்பு கேமராவோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் வகையில் ஏதாவது ஒரு ஏற்பாடோ இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இதில் தாமதமாகி வருகிறது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. மகாலிங்கம், இப்ப இந்த குண்டு வெடிப்புல காயம் அடைஞ்சவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க மகாலிங்கம்? இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரைக்கும் 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் 5 பேர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். 3 மருத்துவமனையில் அவர்களுக்கான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட காயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த குண்டுவெடிப்பு பிறகு ஏற்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு தகவல் எடுத்து இங்கிருந்து மக்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள் நாலா பக்கமும். இதனால் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதனால் தான் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 120க்கும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 23 வயது மாணவர் ஒருவரும் கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வயதான ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு உடலுக்குள் சென்ற அந்த இரும்பு குண்டுகளும் ஆணைகளையும் அகற்றியிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவர்கள் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், இந்த குண்டுவெடிப்பிலிருந்து ஹைதராபாத் மக்கள் நகர்ந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்களா? குறிப்பா இப்ப நீங்க இருக்கிற இந்த தெல்சுக் நகர் பகுதி பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய பேர் கூட்டமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்தோட நிலைமை எப்படி இருக்கு மகாலிங்கம்?
இந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த பகுதி முழுக்க மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியே இந்த பகுதி அமைந்திருக்கிறது, இந்த நகர் அமைந்திருக்கிறது. அதே போல இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அடுத்தடுத்து நடந்தது. வெங்கடாத்திரி என்ற திரையரங்கிற்கு முன்பு இருக்கும் பேருந்து நிலையத்தில் குண்டு வெடித்து அடுத்து 3 நிமிடங்களிலேயே கொனார்க் என்ற திரையரங்கம் முன்பு ஒரு குண்டு வெடித்தது. அது அங்கிருந்த ஒரு சிற்றுண்டி கடையின் முன்பு வெடித்தது. நான் அந்த சிற்றுண்டி கடையின் முன்பு நின்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் அந்த குண்டு வெடித்தது. இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் கிட்டத்தட்ட கடுமையான அளவு அங்கிருந்த வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடை முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. இது அந்த கொனார்க் திரையரங்கத்தினுடைய வாயிலில் அமைந்த ஒரு கடை, சிற்றுண்டி கடை. இந்த கடைக்கு மாலை நேரங்களிலே கடுமையான கூட்டம் இருக்கும். ஏனென்றால் இந்த பகுதி மக்கள் இந்த சிற்றுண்டி கடைக்கு வருவார்கள். ஏற்கனவே இங்கே ஒரு நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் தான் இந்த வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு தான் வெடித்திருக்க வேண்டும் என்று காவல்துறை நம்புகிறார்கள். அதனால் இந்த வாகன உரிமையாளர்கள் எல்லாம் யார், இந்த வாகனம் எப்போது நிறுத்தப்பட்டது என்ற கோணத்தில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வெடிகுண்டு விபத்தில் பலியானவர்களிலே சிலர் சந்தேகப்படும் வகையில் இருக்கிறார்கள். ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு மெக்கா மசூதி வெடிகுண்டு விபத்தில் சந்தேகப்படும் நபர் இதிலும் காயமடைந்திருக்கிறார். அந்த நபரையும் காவல்துறையினர் தொடர்ந்து கேள்விக்குள்ளாயிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்களையும் கேள்விக்குள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய தொடர்பு எது போன்று இருக்கிறது என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது சகஜ நிலை திரும்பி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்று கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடைகள் மூடப்பட்டிருந்தன. இன்று சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கிறது. கடைகள் திறந்திருக்கிறார்கள். சாலை போக்குவரத்தும் அளவுக்கு சீராக இருக்கிறது. ஆனால் மக்கள் கூட்டம் இந்த வந்தபடியே இருக்கிறது. இந்த பகுதியை பார்க்க வேண்டும் என்று ஆவலில் வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கும் அந்த மக்களுக்கும் இடையே பல்வேறு தள்ளுமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சம்பவம் நடந்த இடத்தை நோக்கி மக்கள் அதிகமாக வருவதால் காவல்துறை அவர்களை விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலை இது சம்பந்தமாக ஒரு சிறிய தடியடியும் கூட காவல்துறையினர் நடத்தியிருந்தார்கள். இன்று நேற்றைக்கு வந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை. ஆனால் அதே சூழ்நிலையில் காவல்துறை அதிக அளவில் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாலிங்கம், இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்களை தடுக்க அரசு தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இந்த வெடிகுண்டு விபத்து ஒரு முக்கியமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வெடிகுண்டு விபத்திற்கு நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆந்திர காவல்துறைக்கு ஒரு முக்கியமான தகவலை கொடுத்திருந்தார்கள். இதுபோன்ற அப்சல் குரு தூக்கிலிட்டதற்கு பிறகு ஒரு மோசமான அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்ற ஒரு தகவலை கொடுத்திருந்தார்கள். இந்த தகவலை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் இப்பொழுது சர்ச்சையாக இருக்கிறது. வழக்கம் போல் கொடுக்கும் தகவல் தான் இது, இதில் எதுவும் இல்லை என்ற கோணத்தில் மிகவும் அசால்ட்டாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மாநில அரசு மீது இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்காக மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் ஒரு கடிதத்தை சோனியா காந்தி அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் மீண்டும் மாநில அளவிலான இந்த ஆன்டி டெரரிசம் கவுண்டர் சென்டர் உருவாக்க வேண்டும், அதாவது NCTC உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த NCTCயோட முக்கியத்துவமே இதுதான். இதுபோன்ற அதாவது தீவிரவாதி சம்பந்தமான தகவல் மாநில அளவில் சென்று சேரும் பொழுது அது முழுமையாக சென்று சேருவதில்லை. அப்படி சென்று சேர்த்தாலும் கூட அவர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததனால் அங்கு NCTC உருவாக்கப்பட்டால் அந்த NCTC அமைப்பு இந்த தீவிரவாதி சம்பந்தமான தகவலை எல்லாம் ஒருங்கிணைக்க வேலை அவர் செய்வார்கள். இதுபோன்ற ஏதாவது ஏற்கனவே புலனாய்வு அமைப்புகள் ஏதாவது கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள். மேற்கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுப்பார்கள். இதுபோன்ற இந்த NCTCயை பல்வேறு மாநில அரசுகள் எதிர்த்து வருகிறார்கள். தொடர்ந்து இது ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறிக்கும் வகையில் இந்த NCTC அமையும் என்ற ஒரு நம்பிக்கையும் மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. இதனால் சில தமிழகம் உள்ளிட்ட பல மாநில அரசுகள் இந்த NCTC அமைப்பதை எதிர்த்து வருகின்றன. ஆனால் சிதம்பரம் தற்பொழுது இந்த NCTC அமைக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இதுபோன்ற கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு வேறு வழி இல்லை. மத்திய அரசினுடைய யூனிட் என்று சொல்லக்கூடிய பங்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற தீவிரவாத தாக்குதல்களை முறியடிக்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.